ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சதீஷ், இவர் பேர் சகில், இவர் பேர் பாலமுருகன். நாங்கள் இப்போ மயிலாடுதுறையில் மீத்தேன் கேஸ் எதிர்ப்பு திட்டத்துக்காக இங்கே போராட்டத்துக்காக வந்திருக்கோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்போதான் மீத்தேன் கேஸ் திட்டத்தை தான் இந்த அரசாங்கம் தடை பண்ணிடுச்சுல, அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே தான் இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய சதி ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, மீத்தேன் கேஸ் திட்டங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா கோல்பெட் மீத்தேன் கேஸ் திட்டம், அதாவது நிலக்கரியிலிருந்து எரிவாயு எடுக்கிறது தான் கோல்பெட் மீத்தேன் கேஸ் திட்டம். இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா 500 அடியிலிருந்து 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் ஆழமா போர் போட்டு அதுல இருந்து எடுப்பாங்க. இப்போ அதை நாங்க நிறுத்திட்டோம், அதை நாங்க தடை செஞ்சிட்டோம். மக்களோட தொடர் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மத்திய அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு இது கெட்டதுன்னு சொல்லி இடைக்கால தடை விதிக்கிறாங்க 2015. அதுக்கு முன்னாடி 2010 கிரேட் இந்தியா ஈஸ்டர்ன் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்த திட்டத்தை கொண்டாந்து மத்திய அரசாங்கத்திட்ட வச்சு, மத்திய அரசாங்கம் அப்பத்துல இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் அப்போ ஆட்சியில இருந்த டிஎம்கே அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சு இந்த திட்டத்தை கொண்டாடுறாங்க. அப்புறம் இப்ப அந்த திட்டத்தை நாங்க கைவிட்டுட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஷேல் கேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஷேல் கேஸ்ங்கிறதும் அதேதான். ஷேல் கேஸ்ங்கிறது என்னன்னா, இத 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் போடுறது தாண்டி இப்போ 10,000 அடி வரைக்கும் உள்ள தோண்டி 3000 மீட்டர், அதாவது 10,000 அடிங்கிறது 3000 மீட்டர் வரைக்கும் போர் போட்டு அதுக்குள்ள ஹைட்ராலிக் பிராக்சர்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் பிராக்சர்ங்கிறது எப்படின்னா, ஒரு 634 வகையான கெமிக்கல்ஸ் அத இந்த போர் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எதுனா, இந்த மீத்தேன் கேஸ் திட்டம் எடுக்கக்கூடிய ஒரு போர். இது இப்போ 10,000 அடி தோண்டப்பட்டிருக்குது. இந்த போருக்குள்ள 634 வகையான கெமிக்கல்ஸ் ஊத்தி ஹைட்ராலிக் பிராக்சர்ன்ற முறையில பாறைகளை வெடிக்க வச்சு அதுல இருந்து அந்த கேஸ் எடுக்கிறாங்க, மீத்தேன் கேஸ. அந்த மீத்தேன் கேஸை எடுத்து அந்த மீத்தேன் கேஸை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது கூட இன்னொரு கேஸும் சேர்ந்து வருது, அது பேர் பென்சைன். அந்த கேஸ் வெளியில காத்துல பரவுச்சுன்னா இதனால இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகும்னா, ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஹைட்ராலிக் பிராக்சர் மூலியமா இந்த கேஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்க நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சிரும், அடியில போயிரும். அது மட்டும் இல்லாம இந்த காவேரி படுக்கையே ஒரு மிகப்பெரிய பாலைவனமா மாறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுனால இருக்கு. இதனால நெற்களஞ்சியமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் விவசாயம் முழுசா அழிக்கப்படும். இங்க இருக்கிற விவசாயிகள் இங்க விவசாயம் பண்ண முடியாம பொழப்பு தேடி வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அபாயம் அதிகம். நாம வேற நாடுகளையும் வேற நாட்டையும் விவசாயத்துக்காக சாப்பாட்டுக்காக கையேந்தி நிக்கிற காலம் வெகு தூரத்துல இல்ல. இப்ப இந்த திட்டத்தை நம்ம நடத்த விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அழிவு மிக பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த திட்டத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இன்னும் சொல்றப்போ உங்களுக்கு இதனோட வீடியோ இன்னும் நல்லா புரியும். ஏன்னா இவர் பேர் பாலமுருகன். இவர் இது இந்த திட்டத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் இந்த ஊர் பிரஜை. இவர் இதுக்காக நிறைய போராடிட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு வந்தவன். இதுக்கு முன்னாடி 6 வருஷமா இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் இதனால நடந்த பிரச்சனைகள், இதனால நடந்த வீரியங்கள் இத பத்தி இவர் சொல்ல போறாரு. ஆனா நீங்க சொல்லுங்கன்னா, இப்போ இந்த திட்டம் இங்க போடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? திட்டத்தை அமுல்படுத்துறதுல நம்ம நின்றுட்டு இருக்க இடம் ஒருங்கிணைந்த தஞ்சை, அதை காவிரி டெல்டா பகுதின்னு சொல்லுவோம். காவிரி டெல்டா பகுதிங்கிறது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். நீ நின்றுட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் நாகப்பட்டினம் மாவட்டம். அதுல மயிலாடுதுறையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நாங்க சின்ன பிள்ளையில இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்துச்சு. நாங்க அப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க, இதோட வீரியம் நமக்கு தெரியாது. காலப்போக்கில் ஒரு சமீப காலமாக தான், ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த திட்டத்தை பற்றி நமக்கு தெளிவான சிந்தனையை பேராசிரியர் ஜெயராமன் தான் இதை எங்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க ஊர்ல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தை அமுல்படுத்துறதுக்குனாக்கா 60 கிலோமீட்டருக்கு அப்பால் மனிதர்கள், விலங்குகள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து 60 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இடங்கள்ல தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்தணுங்கிறத ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இங்க பாத்துட்டு இருங்க, பாருங்க பின்னாடி பள்ளிக்கூடம் இருக்கு, ஆசாத் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கூடம்.
பள்ளிக்கூடத்துக்கு இதுக்கும் வந்து ஒரு 50 அடி தூரம் தான், ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும். அப்படி இங்க திரும்பி பாத்தீங்கன்னா எல்லாம் கருவக்கடா இருக்குதால உங்களுக்கு தெரியல. இதே இங்க இருந்து பக்கத்துல கூப்பிட்டா குரல் கொடுத்தா கேட்கும். கிராமம் இருக்கு, அந்த இடங்களுக்கு அதாவது கொல்ல பக்கத்திலே போடுறாங்க. இது போல போரை வந்து கொண்டு வந்து இந்த அழிவு தரக்கூடிய திட்டங்களை வந்து கொல்ல பக்கத்திலே போடுறாங்க. சத்தமா பேசுங்க. இது கொல்ல பக்கத்திலே போடுறாங்க. இந்த திட்டத்தால என்ன நடக்குதுன்னா, நான் வந்து சின்ன பள்ளியில எங்க ஊர்ல வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. கொள்ளிடத்தோட கூட்டு குடிநீர் திட்டமோ அதாவது வந்து டேப்ல தண்ணி பிடிக்கிற திட்டங்களே எனக்கு தெரிஞ்சே கிடையாது. எனக்கு வயசு இன்னைக்கு 28 ஆகுது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்க டேப்ல பிடிக்கல, அடிபம்புல தான் அடிச்சு குடிச்சோம். 20 அடி 18 அடியில தண்ணி இருந்தது. இன்னைக்கு 20 அடியில அடிப்பம்பே எங்கேயுமே கிடையாது. இந்த அடிபம்புலாம் எங்க போச்சு? பல மில்லியன் ஆண்டுகளா நம்மளோட வரலாறு 50,000 வரலாறு 5000 ஆண்டுகளுக்கான வரலாறு சொல்லக்கூடிய வரலாறு நம்மள்ட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு 20 ஆண்டுகள்ல வந்து இந்த தண்ணி கீழே 20 அடியில இருந்து கிட்டத்தட்ட 200 அடிக்கு போயிடுச்சு. இதுக்கு யாரு காரணம்? 200 அடியிலயும் வந்து உங்களுக்கு சுத்தமான தண்ணி கிடையாது. பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னாக்கா ஆயில் மறக்கும். இதுலதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விவசாய நிலை சாப்பிட்டா நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? பின்னாடியே ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல்ல இந்த மாதிரி இந்த பாதிப்பு ஸ்கூல்ல நடந்திருக்கு. ஸ்கூல்ல வந்து 2015 நடந்தது சம்பவம். நடந்து ஒரு 5 பிள்ளைங்க மயக்கடிச்சு விழுந்து அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆகி 8/10/2015 அன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நாங்க சாலை மறியல் அறிவிச்சு நாங்க மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு சாலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய திட்டம் வந்து இது நடைமுறையில் உள்ள திட்டம். இன்னைக்கு ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, ஒட்டு மொத்தமா நீங்க பாத்துட்டு இருக்க இடம் வந்து அடியாமங்கலம், மயிலாடுதுறை உள்ள அடியாமங்கலம். இந்த அடியாமங்கலத்து மக்கள், பக்கத்து தெருவில் ரூரல்ல உள்ள மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடி தான் இந்த திட்டத்தை நீங்க பார்க்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த திட்டம் தொடர்ந்து நடந்ததுன்னா நீர் ஆதாரம் அழிக்கப்படும், காத்து மாசுபடும், உணவு பஞ்சம் ஏற்படும். கத்தியால குத்தி கொள்றது ஒண்ணுதான், இல்ல பாய்சன் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா 30 நாட்கள் 40 நாட்கள் ஒரு 2 வருஷத்துல சாகுறது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் தான். கத்தியில குத்துறதுங்கிறது உடனே செத்து போயிடுவான். இது மூலமா இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு அகதிகளா நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை மிக நெருக்கத்திலே இருக்கு. நம்மளுடைய ஜெனரேஷனே அதை அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய அழிவுக்கு தரக்கூடிய திட்டம் தான் இந்த ஷேல் கேஸா இருக்கட்டும், வண்டல்மண் பாறையில இருந்து வரக்கூடிய மீத்தேனா இருக்கட்டும், நிலக்கரியில இருந்து எடுக்கக்கூடிய மீத்தேனா இருக்கட்டும், எந்த மீத்தேனுமே பெரிய அழிவுக்கு தரக்கூடிய திட்டங்கள் தான். இந்த திட்டத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த திட்டத்தால நிலத்தை பறிமுதல் பண்ணவங்கள்ட்ட அதை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய, அதான் வந்து ஓஎன்ஜிசியால நிலத்தை இழந்தவங்களுக்கு இழப்பீடு வாங்கி தருறதுன்னு சில கேங் எல்லாம் அலையுது. அது எப்படின்னாக்கா, அவங்க வந்து அவங்களோட கைக்கூலி இவங்க நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தண்ணி கொடுக்கறவங்களுக்கு, நிலம் கொடுக்கறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஓஎன்ஜிசி நிறுவனமே அவங்களுக்கு ஆட்சிட்டு போயிட்டு அவங்க நேரடியா வந்து சில இல்லீகல் பிரச்சனைல வந்து ஈடுபடுறாங்க. ஆனா நாங்க எல்லாருமே வந்து என்ன போராடுறோம்னா, இந்த திட்டமே வரக்கூடாதுங்கிறோம். இந்த திட்டத்தால கைவிடப்பட்டவங்களுக்கு அவங்க வந்து இழப்பீடு வாங்கி தராங்க. நம்ம கொலை பண்றதே தப்புன்னு சொல்றோம், கொலை பண்ணவனுக்கு இழப்பீடு வாங்கி தர்றது அவங்களுடைய நோக்கம். இப்படிதான் நம்ம இன்னைக்கு உள்ள அரசியல் நிலவரம் இருக்கு. இந்த திட்டத்தை வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம ஆதரிக்க கூடாது. நானும் ஒரு இளைஞர் தான், நீங்க எங்க இருந்தே வந்திருக்கீங்க, எங்க ஊருக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இருந்தாதான் உணவு வளம் நமக்கு வந்து தமிழகம் முழுவதும் கொடுக்க முடியுன்ற உங்க நோக்கத்தை வந்து நாங்க ஏத்துக்கிட்டு உங்களோட நாங்க சேர்ந்து துணை நிற்போம். ஆனா இந்த திட்டம் வந்துட்டு இந்த மாதிரியான போர் இன்னும் எத்தனை தோராயமா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை போர் போட்டிருப்பாங்க? இந்த மாதிரியான போர் இங்க மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு போர் இருக்கு, அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு போர் இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை போர் நான் போட்டிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இங்க இந்த பிரச்சனையோட வீரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேராசிரியர் கூட ஜெயகாந்த் சார் ஐயா கூட நாங்க சேர்ந்து திருவாரூர் போனோம். திருவாரூர்ல கொல்லப்பக்கம் முழுவதுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20-30ன்னு சொல்லிட்டு வரிசலா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் கேஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த திட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர்ல அமல்படுத்துறாங்க. போயிட்டு நீங்க விவசாய பகுதி இல்லாத இடத்துல போயிட்டு அமல்படுத்தலாம் திட்டங்களை. விவசாய பூமியில விவசாயத்தை அழிக்கக்கூடிய திட்டங்களை இங்க கொண்டு இருந்து நிறைவேற்றினீங்கன்னா உணவு ஆதாரம் எங்க இருந்து கிடைக்கும்? வறட்சி மாநிலங்களை அறிவிக்கலாம், டெசர்ட்ல அறிவிக்கலாம். அது போல திட்டங்களை ஏன் டெல்டா பகுதியில் அறிவிக்கிறது? ஏன்னா வளங்கள் இங்கதானே இருக்கு, இங்க இருந்து வளங்களை தான் சுரண்ட முடியும். அதாவது இவங்க இங்க இருந்து வளங்களை மட்டும் எடுக்க போறது இல்ல, இங்க இருந்து எடுத்தா இங்க விவசாயம் அடிப்படும். விவசாயம் அடிப்பட்டா நம்ம சாப்பாடுக்கு இன்னொருத்தண்ட போவோம். எல்லாத்துலயுமே தொழில் ரீதியா தான் எல்லா விஷயத்தையும் மூவ் பண்றாங்க. இங்க தண்ணி இல்ல, இங்க தண்ணி இல்லாம போச்சுன்னா விவசாயம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போகும். இங்க இருந்து வர சாப்பாடு எல்லாம் போச்சுன்னா நம்ம எல்லாம் சோறுக்கு எங்க போவோம்? வெளிநாட்டுக்காரன் ஒரு டேப்லெட்ல கொண்டு வந்து சாப்பிட்டா வயிறு நம்பிடும், ஒரு டேப்லெட் வந்து நம்மகிட்ட திருப்பி விற்பான். கடைசிக்கு அந்த நிலைமைக்கு தான் போவோம். இதனால வரைக்கும் நம்ம கண்டுக்காமையே போயிட்டோம் எல்லா விஷயத்தையும். இனிமேலே நம்ம கண்டுக்காம இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் நான் எந்த தப்பு தட்டு கேட்கணும். இது கிட்டத்தட்ட நிறுத்தி 1.5 வருஷம் ஆச்சுங்கிறாங்க மீத்தேன். இருக்கா இந்த பைப் லைன் இருக்கு,
இதை மொத்தமா அகற்றிட்டு சிமெண்ட் வச்சு மூட வேண்டியதுதானே? இது மாதிரி 900 பைப் லைன் எதுக்கு அப்படியே இருக்கு? 1.5 வருஷமா தடை போட்டாச்சு, இனிமேல் நடக்காதுன்னு நீங்க மக்களுக்கு உறுதி கொடுத்துட்டீங்கல்ல, இதை அகற்ற வேண்டியதுதானே? இதை வச்சுட்டு யாரை கண் துடைக்கிறதுக்கா இன்னைக்கு வந்து இல்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு செய்யறதுக்கு யாருக்கு இதை வச்சிருக்கீங்க? அதாவது இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்மள வந்து சும்மா ஒரு 2 பரபரப்பான 2 செய்தியை கொடுத்து நம்ம டிவி முன்னாடி அடிமைப்படுத்தி வச்சுட்டு நம்மள இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்மளோட இந்த ஜல்லிக்கட்டுக்காக நம்ம எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து எவ்வளவு பெரிய போராட்டத்தை நம்ம உருவாக்கா ஏன் இவங்க போராடுறாங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. நம்ம விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடோட பிரச்சனையே இது. கடைசியா வந்து வெறும் தமிழ்நாடுங்கிற ஒரு இது வந்து கடைசியா ஒரு 100-200 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஒரு இடம் இருந்துச்சுன்னு ஹிஸ்டரி ஆயிடக்கூடாது. எப்பயுமே தமிழங்கிறது வரலாறுல இருக்கிற மாதிரி தமிழ்நாடும் எப்பயுமே இருக்கணும். தமிழ்நாடு வரலாறுல பேர்ல மட்டுமே ஆக்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கேட்காமயே போனோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு தயவு செய்து எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. நன்றி. லைட்டா வந்துட்டு இருந்துச்சு, நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க சார்.